ஓம் கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் சங்கம் சக்ரமசிஞ்ச சர்மதரிதம் சாபங்கதாம் சூலகம் விப்ராணாம் பரதாபய அமிர்தகடான் ரத்னௌகபாத்ரம் ததா பூஷாபிர்மகுடாதிபிஸ்த்ரிநயனாம் பீதாம்பராமம்பிகாம் த்யாயேச்சந்திரகலாவதம்ச மகுடாம் பார்ஸ்வஸ்த பஞ்சானனாம். துவாதசாட்சி மூலமந்திரத்தினுடைய தியான ஸ்லோகமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இது 127வது பகுதி. லப்த சுகா லப்த ஹர்ஷாபி பூரிதா, அதை தான் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அதில் தான் நாம் பார்த்துட்டு இருந்தோம். எப்படி ஸ்லோகங்களுடைய அர்த்தம் பாஷ்யம் எல்லாத்தையுமே நாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த மூல மந்த்ராத்மகா பாலாஸ்துதியில் இருக்கக்கூடிய 4வது பாட்டை தான் இப்போ இதனுடைய தொடக்கமாக ஆரம்பிச்சுக்கிறோம். அது பூராமே பீஜம் தான். இப்போ வரக்கூடிய நாமம் பூராமே ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜத்தில் இருக்கக்கூடிய 20 நாமம் தான் வரக்கூடியது. இது இப்போ 280வது நாமம். இன்னும் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய 20 நாமம் பூராமே பீஜம். பீஜம்னா நமக்கு தெரியும். இப்போ ஐம் அப்படின்னா யாருக்கு? க்ளீம். அப்புறம் ஸ்ரீம் மகாலட்சுமிக்கு. அப்புறம் ஹ்ரௌம் சிவபெருமானுக்கு. அதே மாதிரி ஹ்ரீம் அம்பிகைக்கு. அதே ஹ்ரீம் தான் முருகருடைய மூல மந்திரத்துக்கும் வரும். அந்த பீஜத்தோட ஒரு மந்திரத்தை நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது அது சக்தி. இப்போ நம சிவாயா அப்படின்னு நம்ம தனியாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒரு பீஜத்தை போடுறோம். அதுக்கு ஒவ்வொரு குரு ஒவ்வொரு பீஜம் வச்சுருப்பார். ஹ்ரீம் சொல்லலாம், ஹ்ரௌம் சொல்லலாம். அது அந்த குருவனுடைய உபதேசத்துக்கு அப்புறம் நாம் அது சொல்லும் பொழுது அந்த உபாசனையில் நமக்கு அந்த பீஜம் சேர்த்து சொல்லும்போது அப்போ அந்த பீஜம் அம்பாளுடைய பீஜம் என்னது? ஹ்ரீம். அந்த ஹ்ரீமை தான் நம்ம சேர்த்து எல்லா ஸ்லோகங்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஸ்லோகமாக இருக்கக்கூடியது என்னென்னா, இது மூல மந்திராத்மிகா பாலாஸ்துதின்னு பேர். இது வரைக்கும் 3 பாடலை போனதோட நம்ம பாடினோம். ஐம் க்ளீம் சௌஹும் சர்வமந்திரே மம வரசுபகரி அங்கநாசேஷ்டிதாயா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் பீஜமுக்யைः தினகரகிரணைः ஜோதிஸ்வரூபே சிவாக்யே ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹேமவர்ணே ஹிமகரகிரணா भासमानेन्दुचूटे क्षां क्षीं क्षूं क्षौमवासे सकलजयकरी शक्तिभाले नमस्ते. நம்ம சகல ஆகம சம்ஸ்துதாயை நமக. எல்லா ஆகமங்களுக்கும் அவள்தான் தலைவியாக இருக்கிறார். அதுக்கு ஆகமங்கல்யக நாயகி. எல்லா ஆகமங்களுக்கும் அவள் தான் நாயகியாக இருக்கா. அதுக்கு இன்னொரு ஒப்புமை என்ன சொல்கிறான்னா, லப்த நானா கமஸ்திதாயை நமோ நமக. இது லலிதா அஷ்டோத்திரத்தில் 108 நாமத்தில் லப்த நானா கமஸ்திதாயை நமக. அது நமக்கு இதுலேயும் இருக்குது, திருஷதிலையும் இருக்குது. இப்போது இந்த அம்பிகை இருக்கா இல்லையா, இந்த அம்பிகையை நாம் எப்போதுமே நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம இதெல்லாம் படிக்கிறதே எதுக்குன்னா, நம்முடைய 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம இறைவனுக்காக நாம் செலவிடுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான். காலையில் ஒரு தினம் சுவாமியை விளக்கேற்றி
தரிசனம் பண்ணுறதோ சாயந்தரம் பண்ணுறது அது ஒரு சின்ன பக்தியாக வைத்து கொண்டாலும் நாம் வாழ்ந்த நாளும் இனி வாழும் நாளும் இவை அரிதிரேல் வீழ்ந்த நாள் எம்பெருமானை ஏத்த விதியில் நீர்காள் நாவினாலே நவின்று ஏத்தலோவார் செவி துளைகளால் யாவும் கேளாரவன் பெருமையெல்லாம் அடியார் தாம் ஓவு நாளும் உணர்வு ஒழிந்த நாளென்று உளம் கொள்ளமே. இதில் இரண்டாவது திருமுறையில் திருஞான சம்பந்தர் பெருமான் 115வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 2:4 இதில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுவரை வாழ்ந்த நாளையும் இனி வாழப்போகும் நாளையும் நாம் அறிகில்லை. நமக்கு தெரியுமா இனி எத்தனை நாள் நமக்கு போட்டு வச்சிருக்குன்னு? இறைவனை ஏத்தாத நாட்கள், ஏத்தாதன போற்றாதன்னு அர்த்தம். போற்றாத நாட்கள் எல்லாமே வீண் நாட்கள் அப்படின்ட்டார். ஒரே அடி, அவ்வளோதான். இறைவனை பற்றி நீ பேசலையா, அந்த நாள் ஒரு வேஸ்ட். உடம்போடு உயர்வாழ்வின் இறந்த காலத்தையும் அறிவீர் எனில் யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும். இறைநாமம் சொல்லாத நாட்கள் நாம் வாழ்ந்த நாள்களாகவே கருதப்பட மாட்டாது. இன்னொரு இடத்துல அழகாக சொல்வார், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு திருநாவுக்கரசர் ஒரு இடத்துல சொல்வார். 6வது திருமுறையில் 47வது பதிகம். ஏன் இந்த திருமுறையை நாம் இந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்னா, அருளாளர்கள் எல்லாருமே ஒரே ஒரு பாயிண்டில் தான் அதை ஒரு சர்க்கிளில் சுற்றி வரும். அது அந்த நம்முடைய நாட்கள் எல்லாம் பயனற்ற நாட்களாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்படி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம இறைவனை என்னால் நினைக்க முடியல, எனக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னது எல்லாமே, ஆனால் இனி அது மாதிரி இருந்தோம்னா அது கோமாவில் இருந்த நாட்கள் மாதிரியாம். இப்போ ஒருத்தர் இருக்கார், ஐசியூவில் படுத்துன்னு இருக்கார், கோமாவில் படுத்துன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷமாக அப்படியே படுத்துன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 60வது வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் அவர் படுத்துன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுந்தவுடனே நான் 10 வருஷம் வாழ்ந்தேன்னு அவர் சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் இருந்தது பூராமே கோமா ஸ்டேஜில், எந்த உணர்வும் இல்லாத ஒரு 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 நிலையில் தான் அவர் படுத்திருந்தார். ஸோ வாழ்க்கை என்கிறதுக்கு நாட்களாக வேணா அது எண்ணிக்கையில் வருமே தவிர அவர் வாழ்ந்த நாட்களாக அதை நம்ம சொல்லவே முடியாது. அதுபோலத்தான் இறைவனுடைய திருநாமம், அந்த அம்பிகை இருக்காளே, சிவசக்தி ஐக்கியமாக இருக்காளே, அவளை பற்றி நாம் நினைக்காத நாட்கள் இன்னும் ஒன்று இருந்தால், நினைக்காத நேரம்னு ஒன்று இருந்தால், ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 60 × 60 × 24 இத்தனை நொடிகள், இதில் நம்ம எதெல்லாம் நினைக்கலையோ அதெல்லாம் நம்மளுடைய வாழ்நாளில் கேல்குலேட் ஆகாது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்த்துக்கணும். நாம் ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 80% நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். மற்ற நேரம் எப்படி ஆனாலும் மறந்து போகலாம், இல்லை நினைக்காமல் போகலாம், ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். ஆனால் நம்ம மனதில் என்ன வரணும்னா அம்பிகையை நினைத்து கொண்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு சத்சங்கம் வச்சுருக்கோம், இல்லைன்னா ஜபம் வச்சுருக்கோம், கோவில் வச்சுருக்கோம், இல்லைன்னா மூல மந்திரத்தை சொல்கிறதுன்னு வச்சுருக்கோம். எல்லாமே எப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இறைவனை நாம் அப்படியே சிந்திச்சுட்டே இருக்கணும்னு. அம்பிகை நம்மகிட்ட என்ன தான் எதிர்பார்க்குறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் என்னிடம் உள்ள எந்த பொருளையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க தயாராய் நான் உள்ளேன். நம்ம எது கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம், நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை பூரா நம்ம கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நாம் கேட்டிருக்கோம். ஆனால் இறைவன், அந்த அம்பிகை அவருக்காக நம்மிடமிருந்து வேண்டுவது என்ன? அம்பாளுக்கு என்ன தான் வேணும், அந்த இறை தத்துவத்துக்கு என்ன தான் வேணும்னா, இட் இஸ் நாட் அவர் பொசஷன் பட் வாண்ட் த பொசஸர். ரொம்ப அருமையான எடுத்து, உன்னுடைய பொசஷன் எனக்கு வேண்டாம், அதை பொசஸ் பண்ணி வச்சிருக்கியே நீ தான் எனக்கு வேணும். அதாவது நாட் அவர் பொசஷன் பட் வாண்ட் த பொசஸர் ஒன்லி, தட் இஸ் அஸ் வி. நாம் நம்மை பகவானுக்காக, அந்த அம்பிகைக்காக, அந்த இறை தத்துவத்துக்காக அர்ப்பணிக்காமல் உடைமைகளை மட்டும், நம்மகிட்ட இருக்கிற பணம்,
காசு எல்லாத்தையும் வந்து அந்த யாகம் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு உடைமைகளை மட்டும் அழித்து அதனால் என்னதான் பயன்? தந்தது உன் தனை, கொண்டது என் தனை. அதுதான் ரொம்ப அருமையானது. இறைவன் வந்து தன்னையே நம்மகிட்ட கொடுத்துட்டார். ஆனால் நம்மக்கிட்டேருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒன்றை என்கிட்ட கொடு அப்படின்னு. ஸோ அவர் வந்து பரம பராக்கிரமசாலி. அவர் நம்மக்கிட்ட இருக்க, நம்மளை எடுத்துக்கிறது நம்ம யார்? ஒரு வீண். அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள். நம்மளை எடுத்துக்கிட்டு அவரை நம்மக்கிட்ட அவர் தரார் அப்படிங்கிறது தான் அந்த இறை தத்துவம். இதுவும் மாணிக்க வாசகர் சொன்ன இந்த வாசகம் தான் இது. தந்தது உந்தனை, கொண்டது என் தனை அப்படின்னு. இப்போது ஹ்ரீம் பீஜம் இருக்கு இல்லையா, ஹ்ரீம் பீஜம், அதைத்தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம் அடுத்த ஸ்லோகமாக. ஹ்ரீங்கார மூர்த்தையே நமக, ஹ்ரீங்கார சௌதஸ்ருங்க கபோதிகாயை நமக. இந்த ஹ்ரீம் பீஜத்தை பற்றி இதுக்கு முன்னாடியே பஞ்சதசாட்சரியில் வந்து 5வது எழுத்தாகவும் 11வது எழுத்தாகவும் நம்ம எடுத்துட்டாச்சு. 40 ஸ்லோகத்துக்கு நம்ம அர்த்தம் பார்த்துருக்கோம். இப்போ நாம் பார்க்கறது வந்து 15வது எழுத்து ஹ்ரீம்ங்கிற. அதோட திருஷதி வந்து 300 நாமம், இன்னும் ஒரு 20 நாமத்துக்கு பார்த்தோம்னா 300வது நாமத்தில் அதில் வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம 281வது நாமம் 282வது நாமம் பார்க்குறோம். மூல மந்திரமான பஞ்சத சாட்சரியின் 15வது எழுத்து தான் அந்த ஹ்ரீம்கார வடிவம், அவளுடைய பீஜம். அம்பிகைக்கே உள்ள பீஜம். பீஜம்னா விதைன்னு அர்த்தம், அதனுடைய கோர் அப்படின்னு அர்த்தம். ஹ்ரீங்கார மாளிகையின் சிகரத்தில் வசிக்கும் பெண் புறா. என்ன நாமம்? கபோதிகா, கபோத்தர் அப்படின்பா. இந்தியில் வந்து கபோத்தர், கபூத்தர் அப்படின்னா புறான்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்டில் கபோதிகா அப்படின்னா பெண் புறா. இப்போ நம்ம பிடின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழில் பிடின்னா பெண் யானையை சொல்கிறோம். அதே மாதிரி பெண் புறா கபோதிகா. இந்த ஹ்ரீம்காரம் என்கின்ற பெண் புறாவாக விளங்குபவள் அந்த அம்பிகை அப்படிங்கிறதான். இப்போ அதுக்கு பாஷ்யம் நம்ம என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஹ்ரீங்கார மூர்த்தையே நமகாக்கு வாக்கும் அர்த்தமும் எவ்விதமும் அபின்னமாக இருக்கிறதோ. நம்ம பேசுகிற வாக்கு அதோடைய அர்த்தம், ஒரு சொல்லுக்குள்ள அர்த்தம் பிரிஞ்சிருக்கோ, அதான் பின்னம் அபின்னம். வாக்கும் அர்த்தமும் எவ்விதம் அபின்னமாக இருக்கின்றனவோ அவ்விதமே ஹ்ரீம்காரமும் அந்த அன்னை பராசக்தியுமே இருப்பதால் ஹ்ரீம்காரமே யாருடைய விக்கிரகமோ அந்த பராசக்தி. அதனால தான் இப்போ எல்லா லலிதா சஹஸ்ரநாமோ திருஷதியோ அஷ்டோத்திரமோ சொல்லும் பொழுது அந்த ஹ்ரீமை முன்னாடி போட்டுப்போம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீ மகாராஜ்ஞை நமஹ. அப்போது சகஸ்ரநாமம் முடியும் பொழுது 1000 ஹ்ரீமும் முடிஞ்சிருக்கும். ஸோ பீஜத்தை சொல்லி நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்தினுடைய சக்தி ரொம்ப பல மடங்கு உயர்ந்துன்னு சொல்லி தான் அந்த பீஜ மந்திரத்தை வச்சுருக்கா. அடுத்த 2வது நாமமாக இருக்கக்கூடிய ஹ்ரீம்கார சௌதஸ்ருங்க கபோதிகா. ஹ்ரீம்காரம் என்ற மாளிகையின் சிகரத்தில் பெண் புறாவாக விளங்குபவள். அதுக்கு என்ன விவரணம் சொல்கிறா அப்படின்னா, இது பாஷ்யமாக இருக்கும்போது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நம்ம வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சௌதம் என்பது மாளிகை, ஏன்னா சௌதஸ்ருங்க கபோதிகா அதான நாமம். இப்போ சௌதம் என்பது மாளிகை, அதன் ஸ்ருங்கம் ஸ்ருங்க கபோதிகா. அப்போ அந்த ஸ்ருங்கம் என்பது சிகரம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹிமாலயாவுக்கு வந்து சிகரம் இருக்குது, நந்தா அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த மாளிகையினுடைய சிகரமாக இருப்பவள். அது சுகமாய் விஸ்ராந்தி செய்யும், விஸ்ராந்தின தங்கிறது, விஸ்ராந்தி செய்யும் இடமாகும். ஹ்ரீம்காரம் மாயாரகிதமான, மாயாரகிதம்னா மாயையோடு சேர்ந்த ஆனந்தத்தை உண்டு பண்ணுவதால் அது மாளிகையினுடைய சிகரத்திற்கு பீக்குன்னு சொல்கிறோமே ஒப்பிடப்பட்டது. ஹ்ரீங்காரத்தில் உள்ள, ஹ்ரீம்காரத்தையே இப்போ பிரிக்கிறான், ஹ்ரீம்காரத்தில் உள்ள ஹகாரம் வெண்மையாதலால் உப்பரிகைக்கு சமானம். உப்பரிகைன்னா மேலே இருக்கும் இல்லையா, தாழ்வார் மேலே சொல்லுவோமே. ரேபம் சிவப்பு வர்ணமாதலால் செங்கற்களால் செய்யப்பட்ட கீழ் சுவர்களுக்கு இணை
ஹகாரத்திற்கு மேலுள்ள இந்த ஹ்ரீம்ல இருக்கக்கூடிய ஈகாரம் ஸ்ருங்கத்திற்கு ஒப்பிடப்பட்டது. இவற்றின் இறுதியில் இருக்கும் பிந்து, பிந்துன்னா அந்த இம், ஹ்ரீம் அப்படிங்கிறோமே, அந்த இம் என்பது பிரகிருதியை குறிப்பதாகும். பிரகிருதினா இந்த பிரபஞ்சம், சூக்ஷ்மமாயும் விசித்திரமாயும் இது உள்ளது. பராசக்தி பிந்து வடிவம். பிந்துரை நம்ம சொல்லிப்போம், ஸ்ரீ சக்கரத்திலே சொல்லுவோம் இல்லையா, 44வது முக்கோணம் நடுவில் ஒரு புள்ளி மாதிரி இருக்குமே, அந்த இடத்துல தான் சிவசக்தியினுடைய நர்த்தனம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த பிந்து வடிவமாக இருந்து கொண்டு எளிதில் காணப்படாத பெண் புறாவை போல இந்த ஹ்ரீம்காரமாகிய சிகரத்தில் ஜகத்தை, அவளுடைய படைப்பான இந்த பிரபஞ்சத்தை ரட்சிப்பதில் மிகவும் ஜாக்கிரதையாக வசித்து கொண்டு இருக்கிறாள். நித்ரா முத்ராம் நிகில ஜகதி ரக்ஷணே ஜாகருதாம். தூங்குவது போல தோன்றினும். ஏன்னா அவள் தூங்கிட்டானா உலகமே தூங்கிடும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, சிவபெருமானுடைய கண்ணை அம்பாள் பொத்தின உடனே அப்படியே அண்ட சராச்சரமே அப்படியே இருட்டாக எடுத்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கதையில், அதே புராணத்தில். அதே மாதிரி அவள் தூங்குவது போல உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவல்லி நமகான் அம்பாளுக்கு பேர். இந்த மீன் கண் அப்படியே திறந்து வச்சுருக்க மாதிரி அம்பாளுடைய கண் எப்போவுமே திறந்துருக்குமா. ஏன்னா கண் அவள் எப்போ மூடுவான்னு பண்ணால் பிரளயம் வரும்பொழுது கண்ணை மூடுவாளாம். அவள் கண்ணை மூடிட்டானா பிரளயம்னு அர்த்தம். அதனால் முழிச்சுட்டே இருப்பாளாம், எல்லா உயிர்களையும் நம்ம காப்பாற்றணும்னு. அதனால் தூங்குவது போல தோன்றினும் பிரபஞ்சம் அனைத்தையும் ஒவ்வொரு உயிரையும் ரட்சிப்பதில் விழிப்புடன் இருக்கிறாள் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இங்கே சொல்லப்படுகிறது. சிவசக்தி அம்பிகை ஹ்ரீம்கார வடிவமாய் இருந்து கொண்டு தன் பக்தர்களுடன் மிகுந்த வாஞ்சை, வாஞ்சைன்னா வாத்சல்யம்னு சொல்கிறோம் இல்லையா, அன்பு பாசம் என்ன வேணால் சொல்லலாம், பிரியம், வாஞ்சையுடன் கருணையுடன் ஒன்றாகி நிற்கின்றாள். அவள் எப்பொழுதும் இந்த உயிர்களை கடத்தேற்றத்துக்கு என்ன பண்ணலான்னு அவள் என்றைக்குமே ஒரு ஒரு காலடி எப்போவுமே நம்மளை பார்த்து தான் வச்சுட்டு இருப்பாள். நீங்கள் நரசிம்மரை பார்த்தா தெரியும், நரசிம்மருடைய விக்கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த கால் அந்த ரன்னிங் ஸ்பேஸ்லேயே இருக்கும். அந்த சக்கரத்தாழ்வாரனுடைய அதில் அப்படியே கால் இப்படி மூமெண்ட்லேயே இருக்கும். அதாவது கூப்பிட்ட உடனே காலை திருப்புறத்துக்கு ஒரு நேரம் ஆகும் இல்லையா, அந்த நேரம் கூட ஆகக்கூடாதுன்னு பக்தர்களை நோக்கி அந்த காலானது திரும்பி இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் சக்கரத்தாழ்வார். அதே மாதிரி தான் அம்பாளுக்கு என்ன க்ஷிப்ர பிரசாதினின்னு பேர். அம்பாளுக்கு கூப்பிடுறதுக்குள்ளே வந்துவிடுவாள் அம்பாள். அதனால் அந்த ஹ்ரீம்கார பீஜத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகை தன் பக்தர்களுடன் மிகுந்த வாஞ்சனையுடன் கருணையுடன் ஒன்றாகி உள்ளாள். இதுக்கு இந்த 9வது திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு 11வது பாடல் கரூர் தேவர் ஒருத்தர் பாடியிருக்கார், நல்லாயிருக்கும். 3வது பாடல் அது இந்த நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே அப்படிங்கிற ஒரு ராகம் இருக்கு இல்லையா, அது நம்ம பஞ்சமத்தில் வரக்கூடியது தான். கல்நகா உள்ள கல்வனே நின் கண் கசிவிலேன் கண்ணின் நீர் சொறியேன் முன்னகா ஒழியேனாயினோம் செழுநீர் முகத்தலை அகத்தமர்ந்து உரையோம் பன்னகா பரணா பவளவாய் மணியே பாவியே நாவியுள் புகுந்தது என்ன காரணம் நீ ஏழை நாயடியேற்கு எளிமையோ பெருமையாவதுவே. இது சிவபெருமானுடைய அந்த திருவிசைப்பாவாக கரூர் தேவர் பாடியிருந்தாலும் இறை தத்துவம் அப்படின்னு வரும்பொழுது இறை எல்லாவற்றிற்குமே ஒரே மாதிரி தான் அந்த ஆட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது. உருவத்தில் தான் நம்ம வடிவத்தில் வித்தியாசத்தை பார்க்குறோம். அதாவது இந்த இடத்துல பண்டகா பரணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த எந்தெந்த இடத்துல இறைவனுக்கு நாகப்பாம்பு இருக்குன்னே சொல்ல முடியாது. காதில் தோளில் இருக்குது, கழுத்தில் இருக்குது, மார்பில் இருக்குது, அந்த கச்சின்னு சொல்லுவோமே அந்த இடை இருக்குது, எல்லா இடத்துலையுமே அவர் நாகம். அதனால தான் பன்னகா பரணா. பன்னகம் அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம்.
அந்த பன்னகாபரணா நீ ஏழை நாயடியேற்கு ஏன்பா நீ வரமாட்டேங்கிற, என்ன ஏன்பா நீ வந்து செய்ய மாட்டேங்கிற, மற்றவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறியே. இந்த திருசா திராகியஸ்யா நம்ம சொல்லுவோமே இந்த சௌந்தரிய லகரியில், அதே மாதிரி தான் இந்த மந்திர மாத்திருகா புஷ்பமாலா அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்குது. அந்த கிரந்தத்தில் எப்படின்னா, நம்ம பஞ்சதசாட்சரி வந்து எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் ஒவ்வொரு எழுத்தும் அதே மாதிரி இருக்கும். அந்த ஹ்ரீம்கார மகிமை இருக்கக்கூடிய அந்த பாடலும் இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜத்துக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்முடைய மந்திர மாத்திருகா புஷ்பமாலா ஸ்தவம், இது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி 3 இடத்துல வந்து ஹ்ரீம் ஹ்ரீம்னு வரும். ஹ்ரீங்காராங்கித மந்திர லக்ஷித தனோ ஹேமாச்சல சஞ்சிதைஹி ரத்னைஹி உஜ்வலம் உத்தரீய சகிதம் கௌஷும்பவர்ணாம் சுகம் முக்தா சந்ததி யஜ்ஞசூத்ரம் அபலம் சௌவர்ணதந்தூத்பவம் தத்தம் தேவி தியா மயா ஏதத் அகிலம் சந்துஷ்டயே கல்பதா. ஹ்ரீம் என்ற அக்ஷரத்துடன் கூடிய மந்திரத்தினால் குறிப்பிடப்பட்ட ஷரீரத்துடைய என் அன்னை தேவியே, ஸ்வர்ண மலையாகிய மேரு பர்வதத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் அந்த நவரத்தினங்களால் மிகவும் பிரகாசிக்கிறதும் மேல் வஸ்திரத்தினுடன், உத்தரியம் சொன்னோமே, மேல் வஸ்திரத்தினுடன் கூடியதுமான சிவப்பு வர்ணமுள்ள வஸ்திரம். அம்பாள்னாலே சிவப்பு தான். சிவவர்ணமுள்ள சிவப்பு வர்ணமுள்ள வஸ்திரம் பரிசுத்தமானதும் ஸ்வர்ண நூல்களால் செய்யப்பட்டதும் முத்துக்கள் கோர்த்துள்ளதுமான யக்ஞோபவீதம். இது எல்லாம் என்னால் மானசீகமாக, இதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக செய்யலை, மானசீகமாக சமர்ப்பிக்கப்பட்டது உன் சந்தோஷத்தின் பொருட்டு. இதை கல்பதாம், இப்போ இதில் நிறைய ருத்ரத்திலையும் சமகத்திலாம் வரும். கல்பதாம் கல்பதாம் யக்ஞேன கல்பதாம் அபானோ யக்ஞேன கல்பதாம். கல்பதாம்னா ஏற்படட்டும், செழிக்கட்டும் அர்த்தம். அம்பாளுடைய மந்திரங்களில் ஹ்ரீம் என்பது மிகச் சிறந்தது. இதனாலும் ஹ்ரீம்காரத்துடன் கூடிய வேறு மந்திரங்களாலும் அவளுடைய ஸ்வரூபத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நமக்கு நேரமே இல்லை, நம்ம பஸ்ஸில் போயின்னு இருக்கோம், ட்ரெயினில் போயின்னு இருக்கோம், லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லைன்னா அந்த ஓம் ஹ்ரீம் நமஹ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்பாளுடைய முழு உருவத்தையுமே நாம் உள்ளே கொண்டு வரதா தான் அர்த்தம். அதனால தான் அவளுடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளலாம். எது மூலமாக? ஹ்ரீம் என்ற பீஜமாலை. அதுதான் இப்போ நாமமாக எடுத்துட்டு இருக்கோம். இந்த மந்திரத்தை ஜபித்து உபாசிப்பவர்களின் மனதில் அம்பிகையின் ஸ்வரூபம் புலப்படட்டும். அம்பிகையின் ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள இம்மந்திரம் முக்கிய சாதனம் ஆகிறது என்பது கருத்து. பொன்மலையான மேரு பர்வதத்திலிருந்து கொண்டு வந்து சேகரித்து வைக்கப்பட்டுள்ள இரத்தினங்கள் பதித்த சிகப்பு நிற பட்டாடையும் மேலாடையையும் முத்துக்கள் கோர்த்து தங்க நூலால் செய்யப்பட்ட சிறந்த யஜ்ஞோபவீதத்தையும் நான் உனக்கு திருப்திக்காக வரதாலேயே கலந்து சமர்ப்பிக்கிறேன். இந்த கீதையில் சொல்வா இல்லையா, எனக்கு வந்து ஒரு சின்ன புஷ்பத்தை கொடு, ஒரு இலையை கொடு, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தா கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு ஆபரணங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவா இல்லையா. அதுதான் இந்த ஹ்ரீம்கார பீஜத்துக்கும் சொல்கிறா. இதுக்கே தான் வந்து அதே 9வது திருமுறையில் இருக்கக்கூடிய 13வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 5வது பாட்டும் அப்படி தான். கருதுவார் கருதும் உருவமாய், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அதாவது உங்களுக்கு என்ன வடிவத்தில் அம்பாள் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ
அது குழந்தையாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு மகனாக இருக்கலாம், அன்னையாக இருக்கலாம். அதனால் ஆர் உருவ உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். ரொம்ப ஈஸி. நமக்கு எந்த உருவத்தில் நமக்கு விருப்பமோ அப்போ அவள் அதில் தோன்றுவாளாம். இது ஆர் உருவ உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றுங்கிறது 6வது திருமுறையில் இருக்கக்கூடிய 18வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 11வது பாட்டு. இதுக்கு முன்னால் சொன்னது கருதுவார் கருதும் உருவமாயின்னு சொன்னது 9வது திருமுறையில் இருக்கக்கூடியது நம்ம சொன்னோம். அர்த்தமாக வேண்டுவோர் பக்தி செய்வோர் அவர் வேண்டும் உருவத்தில் காட்சி அளிப்பவள் அந்த இறை சக்தி அம்பிகை சிவபெருமான். எப்படி வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த உருவத்தில் அவள் காட்சி அளிக்கிறாள். இதே மந்திர மாத்திருகாவளுடைய இருக்கக்கூடிய அடுத்த பாடல்களையும் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ह्रीङ्कारेश्वरी तप्तहाटककृतैः स्थाली सहस्रैः वृतं दिव्यान्नं घृतसुभना शुभशाकपरिधं चित्रान्नभेदं तथा दुग्धान्नं मधुशर्करादधियुतं மாணிக்யபாத்ரே ஸ்திதம் மாஷாபூபம்னா வடைன்னு அர்த்தம். மாஷாபூப சகஸ்ரம் அம்பசபலம் நைவேத்யமாவே தயே. ஹ்ரீம் என்ற அக்ஷரத்தின் ஈஸ்வரியாக இருக்கும் மந்திரத்தால் உபதேசிக்கப்படும் அந்த தேவதையான அம்பிகையே உருக்கின தங்கத்தினால் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான பாத்திரங்களால் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெய் பருப்பு இத்தியாதிகளுடன் கூடிய புத்தமான அன்னம். அம்பாளுக்கு பேரே என்ன? பாயசான்ன பிரியாயை நமகான்னு சகஸ்ரநாமத்தில் இருக்கு. அப்படியே பலவிதமான சித்திரான்னம் மாணிக்க பாத்திரத்தில் இருப்பதும் அவ என்ன ரூபத்தில் இருக்கா? கிரீம்கார ரூபத்தில் இருக்கா. தேன் சர்க்கரை தயிர்வைகளுடன் கூடியதுமான க்ஷீரான்னம் பழங்களோடு கூடிய 1000 உளுந்து வடைகள் இவ்விதமான நைவேத்தியத்தை எல்லாமே மானசீகமாக அறிவிக்கிறேன், தெரிவிக்கிறேன், படைக்கிறேன். ஹ்ரீங்காரத்திற்கு ஈஸ்வரி அவளுடைய பீஜாட்சரம். அவளுக்கு வேண்டியது நம்ம ஹ்ரீங்கிறத உச்சாடனம் பண்ணணும். அதுதான் இது. இதற்கு தேவையான தேவதை இதனுடைய என்ன சொல்றது அதிஷ்டான தேவதை யாரு? அம்பிகை. ஹ்ரீங்காரம் அவளுடைய ஸ்வரூபம், மொத்த ஸ்வரூபமே அந்த ஹ்ரீங்காரம் தான். உருக்கிய 10 மாத்து தங்கத்தால் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான பாத்திரம் இப்போ நம்ம சொன்னோமே, அது எல்லாத்தையும் படைச்சு உனக்கு நான் நைவேத்தியமாக அர்ப்பணம் செய்கிறேன். இதுவும் இன்னொரு அந்த மந்திர மாத்திரா ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய 2வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஏன் இதை நம்ம திருப்பி திரும்ப கொண்டு வரோன்னா, ஹ்ரீங்கார வடிவம் என்பது அம்பிகையினுடைய ரூபம், மொத்த ரூபம். நம்ம பெரிய மந்திரம் சங்கம் சக்கரம் அசிஞ்ச சர்மதரிதம் சாபங்கதாம் சூலகம்னு சொல்கிறோமே, அதை ஒரே ஒரு 3 எழுத்தில் ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜத்தில் தான் அதை அடக்கியிருக்கா. பஞ்சத சாட்சரி, இந்த திரிஷதியே பஞ்சத சாட்சரி என்று சொல்லக்கூடிய 15 எழுத்துக்கள். இந்த 15 எழுத்துக்களுடைய 15 × 20 300 நாமக்கள் உடைய ஞான புஷ்பமாக செய்யப்படும். நம்ம புஷ்பத்திலே ஞான புஷ்பம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஞான புஷ்பமாக செய்யப்பட்டிருக்கும் இந்த மாலையானது அக்ஷர மந்திர மாத்திருக்கா பேரே பாருங்க. அதில் ஒரு மாலை, அது சரஸ்வதியே கையில் வச்சுட்டு இருக்கிற அக்ஷர மாலைன்னு பேர், சரஸ்வதி வச்சிருக்கிறது.
இந்த 51 எழுத்தை சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய 51 எழுத்தையும் ஒரு அக்ஷர மாலையாக வச்சுருக்காளாம். இந்த மாலையானது மானசீகமாக அர்ச்சிக்கப்படும் பொழுது மோக்ஷம் என்ற பதவியாகிற தேன் அதிலிருந்து ஒழுகவும், எதிலிருந்து? அந்த மாலையிலிருந்து ஒழுகிறதாம். ஒழுகவும் கிரிவர புத்திரி பாத கமலங்களுக்கு, கிரிவர புத்திரி யாரு? அம்பிகை. அவளுக்கு ஆபரணமாகவும் சர்வ சம்பத் பிரதானம், எல்லா சம்பத்தையும் கொடுக்கும். அஷ்டைஸ்வர்ய மகாலட்சுமி கிட்ட என்னெல்லாம் உண்டோ அதை இந்த ஹ்ரீம் பீஜம் கொடுக்குமா. சர்வ சம்பத் பிரதானம் ஹ்ரீம்கார பீஜம் அமைகிறது. ஸ்ரீவித்யா மந்திர ஜபம், இது பஞ்சதசாட்சரிக்கு இன்னொரு பேர் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா மந்திர ஜபம், அந்த 15 எழுத்துக்களும் அதே வரிசைப்படியில், முதல்ல காலேந்து ஆரம்பிக்கும், கடைசியில் ஹ்ரீம் முடியும். அதே வரிசைப்படியில் பூஜை செய்யப்படும் பொழுது, அப்போது காக்கு ஒரு நாமம், ஏக்கு ஒரு நாமம், அப்படியே எல்லா நாமத்தையும் செய்து அர்ச்சனை செய்யப்படும் பொழுது தேவி பூஜையும் ஸ்ரீவித்யா மந்திர ஜபமும் சித்திக்கிறது. சித்திக்கிறதுங்கிறது வேற, சொல்கிறதுங்கிறது வேற. இப்போ நம்ம பஞ்சாட்சர மந்திரம் சொல்லின்னு இருப்போம், ஆனால் பஞ்சாட்சர மந்திரம் நமக்கு சித்திக்கிறதா அப்படின்னா அது நம்ம எந்த அளவுக்கு ஆவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கு. ஆவர்த்தினா திரும்ப திரும்ப ரெப்படிஷன், சொல்ல 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 ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை அது தாண்டும் பொழுது அது நமக்கு சித்திக்கும். சித்திக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே உண்மையாயிடும். அதான் ருதகும் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் அப்படின்னு நம்ம நாராயண சூக்தத்தில் சொல்லியிருப்பார். ருதகும் சத்தியம், சத்தியம்ங்கிறது ஒன்று, ருதகுங்கிறது ஒன்று. ருதகம்னா எது நடைபெற வேண்டுமோ அதுக்கு பேர் தான் ருதம்னு பேர். எப்போவுமே சத்தியமாகவே நடந்துருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ருதகும் சத்தியம். அப்போது நமக்கு இந்த சித்தி ஏற்படும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் குறைவாகும். குறைவாகி நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நடக்கக்கூடிய, நடைபெறக்கூடியதாக மாறிடும். அந்த ஸ்ரீவித்யா மந்திர ஜபம் தேவி பூஜையும் சித்திக்கிறது. அம்பாள் நம்ம கூட 1 to 1 நம்ம கூட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். மனம் நிர்மலமாகிறது. சொல்லுவோம் இல்லையா, ஆணவம் கண்மம் மலைன்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவோமே, அதெல்லாம் நம்ம நிர்மலாயை நமகான அம்பாக்கே பேர். ஹிருதய கமலத்தில் அன்னை சிவசக்தி வடிவமாக ஹ்ரீம்கார பீஜத்துடன் நர்த்தனம் செய்கிறாள். ஹ்ரீம்காரம் ஜபம் செய்யும் பக்தனுடைய முகத்தில் வாணியும், வாணினா சரஸ்வதி முகத்தில் யார் இருக்கா? வாணி வந்துடுவாளாம். மங்கள நாயகியான லக்ஷ்மியும் ஸ்திரவாசம் செய்கிறார்கள். ஸ்ரீயம் வாசய மேகுலே மாதரம் பத்மமாலினின், இது ஸ்ரீசூக்தத்தில் சொல்லக்கூடியது. அந்த ஸ்ரீயமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படியே நம்ம குடும்பத்தோடையே தங்கிடுவாளாம். அதுக்கு நம்மளை விட்டு போக மாட்டான். அதனால தான் அவளுக்கு பேர் அனபகாமினின்னு பேர். நம்மளை விட்டு போவே மாட்டா. ஸ்ரீயம் வாசய மேகுலே என்று சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமியும் நம் கூடையே இருந்து சகல ஐஸ்வர்யத்தையும் தரும். இதெல்லாம் எதனால் சாத்தியம்னு கேட்டால் ஹ்ரீம்கார பீஜம். அதை நம்ம உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப 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 ஈஸி, சொல்வதுக்கு ரொம்ப ஈஸி. முருகா எப்படி சொல்கிறோமோ, சிவா எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஹ்ரீம். ஆனால் ஹ்ரீம்ங்கிறது அம்பாளுடைய பீஜம். வாணி வக்ர சரோருகே ஜலதிஜா கேகே ஜகன் மங்களா. இப்போ நான் சொன்னதனுடைய ஸ்லோகமாக இதோடு இருக்குது. இதோடு நாம் முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு பாட்டு மட்டும் இருக்குது, இந்த கரூர் தேவரனுடைய ஒரு பாட்டு மட்டும் இருக்குது, அதை பாடி முடிச்சுக்கலாம். இதுவும் 9வது திருமுறையில் இருக்கக்கூட 17வது பாடல் தான் இது. கரூர் தேவர் நிறைய பாடியிருக்கார். அவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், இறைவனை பற்றி தான் இருக்கும். நமக்கு உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சாதாரண ஒரு தமிழ் தெரிஞ்சால் போதும், அவரோடது நம்ம படிக்கலாம். அணிவுமிழ் ஜோதிமணியின் உள் கலந்தாங்கு பிரகாசத்தை அழகை தன்னிடமிருந்து வெளிப்படும் ரத்தினத்தின் உள்ளே அந்த ஒளி நீக்கமர கலந்து நிற்பது போல. இப்போது ஒரு ரத்தினம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரத்தினத்திலேருந்து இருக்கிற ஒளி எங்கிருந்து வருது? அந்த ரத்தினத்துக்குள்ளேந்து வருது. அந்த ஒளியானது உள்ளதான் இருக்குது.
ரத்தினத்தின் உள்ளேயே அந்த ஒளி நீக்கமர கலந்து நிற்பது போல. அந்த ஒளியவும் அந்த ரத்தினத்தையும் பிரிக்கவே முடியாது. ரத்தினத்தை எடுத்தால் ஒளி வந்துட்டு தான் இருக்கும். பக்தர்களுடைய ஹிருதயத்திலேயே, அந்த ஹிருதயாகாசத்திலேயே இறையானது சிவபெருமான் சக்தி கலந்து நின்று அருள் பாலிக்கிறது. அப்போ நம்ம ஹிருதயாகாசங்கிறதுக்குள்ள அந்த அம்பிகையானவள் பர்மனண்ட்டாக உள்ளே இருந்துட்டே இருக்கா. ஆனால் பிரகாசம் ஏன் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னா, நம்ம அதான் சொல்லுவோம்னா திரோதானம்னு சொல்லுவோம். ஒரு மறைப்பு சக்தி நம்மகிட்ட இருக்கு. இறைவன் அடியாரது உள்ளத்திலேயே கரைந்து நிற்கின்றான். அதனால தான் அம்பாளுக்கு என்ன பேரு? அந்தர்முக சமாராத்யா பகிர் முகசு துர்லபா. அவளை போய் வெளியில் போய் கோவில் கோவிலாக போய் தேடாதப்பா, உன்னோட உள்ளுக்குள்ளேயே அவள் கரைஞ்சு நிற்கிறா. கரைஞ்சு நிற்கிறான்னா அசிமுலேட் ஆகிருக்கான்னு அர்த்தம். ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல அது எப்படி கரைஞ்சி, இப்போ நாம் சாப்பிட்ட சாதம் எங்கே இருக்குது, மோர் எங்கே இருக்குது, குழம்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அது அப்படியே உள்ளுக்குள்ளே கரைஞ்சி அசிமுலேட் ஆகிற மாதிரி. இந்த அசிமுலேஷனுங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இறைவன் நம்மோடு கரைந்து நிற்கின்றான். அந்த இறைவன் அடியாரது உள்ளத்திலே கரைந்து நிற்கின்றான் என்பது பொருள்தான் அணி உமிழ் ஜோதி மணியின் உள் கலந்தாங்கு அப்படின்னு அவர் ரொம்ப அருமையான ஒரு பிரயோகம் பண்ணிடுவார். அதோடு நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரி ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரி ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரி.